ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வீட்டில் தானே இருக்கோம், சும்மா ஒரு பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கும் அவளை இரிட்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஏன்னா நான் அவளை இரிட்டேட்லாம் பண்ண மாட்டேன், சண்டேலாம் பண்ண மாட்டேன். சண்டே வராது மோஸ்ட்லி எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. இரிட்டேட் பண்ணால் அவள் கண்டுபிடிச்சிருவோம். இருந்தாலும் கேமராவை கொஞ்சம் ஒளி வச்சு எடுக்கலாம். ரெஸ்ட் ரூமில் இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரம்யா, ரம்யா, என்ன பண்றீங்க? முடிஞ்சா? என்ன இரு, இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள எனக்கு தொட்டு போட்டு தொட்டிட்டு இருக்கேன். சரி சீக்கிரமா ஒரே நிமிஷம். ஏன் வந்ததுல இருந்து சும்மா ரம்யா 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 ரம்யா. அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்க? புரியல. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எதுக்கு ஆபீஸ் போயிட்டு இருக்க? நான் எப்பவும் போல பண்றேன். சரி இனிமே ஜீன்ஸ் டி-ஷர்ட் பொட்டு வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் போகணும் ஆபீஸ்க்கு. இல்லைன்னா நீ ஆபீஸே போக வேண்டாம். இதெல்லாம் பண்ற மாதிரினா ஆபீஸ் போகலன்னா நீ ஆபீஸ்க்கே போக வேண்டாம். நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் போறேன். நான் இன்னைக்கு பண்ணாம போறேன். ஜீன் போடாத. ஜீன் போடாத. அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்ல ஜீன் போடாத. எதுக்கு ஜீன் போடாத? ஜீன் போட கூடாது, டி-ஷர்ட் போட கூடாது. நெத்தியில பொட்டு எல்லாம் போட கூடாது. நெத்தியில பொட்டு வைக்காம நான் இன்னைக்குடா போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன் வைஃப் கல்யாணம் ஆயிடுச்சுல, பொண்ணு மாதிரியா போகுது ரோட்ல, இப்படி ஆடிட்டு தலையை வச்சு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னைக்கு தலையை வச்சு போட்டு போனேன்? எவன் வந்து பார்த்தான்? என்னைக்கு நான் தலையை வச்சு போட்டு போனேன்? சொல்லு. சரியா? உனக்கு எவனோ சொல்லிட்டு போறான், எவனோ சொல்லிட்டு போறான்ல. இங்க வீட்டுல வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருக்கேனா? ஜீன்ஸ் போடாதன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்காகலாம் இல்ல, நான் சொல்றேன் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. என்ன போ கண்ணா, லாஜிக்கே இல்லாம பேசாதடா. வேலை விட்டு வந்தோட என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. நான் ரொம்ப பொறுமையால இருந்துட்டு இருக்க மாட்டேன் எல்லா விஷயத்துக்கும். ஏன் அப்ப நான் சொன்னா கேட்கணும்டி, கேட்க மாட்டியா? நீ சொன்னா கேட்கணும்டி. நான் தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் எதுவும் கேட்காம இருக்கேன்? எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருக்கேன். சரி பண்ணக்கூடாதுன்னா பண்ண, ஷேர் கட்டிட்டு போ, சுடிதார் போட்டு போ, எவ்வளவு இருக்கு. காத்தாலும் உனக்கு எந்திரிச்சு என்ன சோறு செஞ்சுட்டு வீடை கூட்டிட்டு இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணுமா? சரி எனக்கு சாப்பாடு நாடி எனக்கு சாப்பாடு கூட செய்ய வேண்டாம். மொழிக்கு இன்னமா இதுதான் இதை மாத்த ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைன்னா கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. உண்மையா சீரியஸ் சொல்லிட்டு இருக்கேன். சமாளிக்கிறதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காத. பண்ணுவியா பண்ண மாட்டியாதுன்னு சொல்லு. அப்ப என் பேச்சுக்கு அப்புறம் என்ன மரியாதை? யார் உனக்கு சொல்லி கொடுக்குறா? நீங்க என்ன குழந்தையா? யார் சொல்லி கொடுத்துதான் கண்ணா இப்படி என்ன குழந்தையா? என் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? கல்யாணத்துக்கு முன்னாடி வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன? குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கணும்டி. குடும்ப பொண்ணு மாதிரி இப்ப நான் என்ன பொண்ணு மாதிரி இருக்கிறேன்? என்ன பொண்ணு மாதிரி இருக்கிறேன்? இப்படி போனேன்னா என்ன சொல்லுவாங்க? கால் ஃபுல்லா மறைஞ்சிருக்கு, Dress ஃபுல்லா மறைஞ்சிருக்கு, வேற என்ன மறையாம இருக்குது? டி-ஷர்ட் ஜீன் போட்டு போனா இதாண்டி, இதெல்லாம் ஒரு கல்ச்சரா? கல்ச்சர் பத்தி நீ பேசாத. இந்த ஜெனரேஷன்ல இந்த ஊருக்கு நீ வந்தேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் போடவே முடியாது. சரியா? ஏதோ நீ போட்டிருக்க, பட் என்னைக்காவது வெளியில போகும்போது போட்டுக்கலாம். ஆபீஸ் போகும்போது போடாது. ஆபீஸ்ல ஏன் போட கூடாது? பொட்டு வைக்கிறது இல்ல. ஏமா நீ பொட்டு வைக்கிறது இல்ல, நானே பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்ப இந்த நெத்தியில வச்சுட்டு போறது என்னது? இதுக்கு பேர் என்ன? இத்தனோண்டு வச்சுட்டு போவேன் கடமைக்கு. என்னடா புதுசா பேசுற? நீங்க அப்படி இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாது. அப்படிதான் இருப்பேன். அப்படிதான் இருப்பேன்னா கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போ. இங்க ஒரு டென்ஷன் பண்ணாத, சிரிச்சுட்டே இருக்க. சொன்னா செய்யணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் அவ்வளவுதான்.
தள்ளி விடுற? நீ சரியா சொல்லு. ஓகே நீ ஏதோ பண்ற, நீ ஏதோ பண்ற, ஏதோ பண்ற, ஏதோ பண்ற. நான் என்ன பண்றேன்? என்னமோ பண்ற. நான் இது பண்ண. நீ ஓகேனா ஓகேன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. ஏன்னா எதுவுமே இல்ல. கையெடு. பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஓகே சார் உடனே சொல்லி பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஓகே சொல்றதை கேப்பியே கேட்க மாட்டே. நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. சொல்லு. சரி சொல்றதை கேப்பியே கேட்க மாட்டியா? கேப்பியே கேட்க மாட்டியா? சொல்லு. நீ சொல்றது நான் கேக்குறேன்ல, நான் சொல்றது நீ கேளு. பண்ணவே பண்ண மாட்டியா? சொல்லு. நான் சீரியஸா கேட்டு இருக்கேன், விளையாடல. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்திக்கோ. அப்புறம் கொஞ்சம் குடும்ப பொண்ணு மாதிரி இரு, சரியா? இப்படிலாம் இருக்காத, நல்லா இல்ல. சீரியஸா சொல்றேன். யாராவது உன்னை சந்தேகப்படுறதுக்கு ஏத்தி விட்டாங்களா? சந்தேகப்படுறதுக்கு எனக்கு இல்லையாடி? பர்சனலா யோசிக்கிற மைண்ட் இல்லையாடி? நீ விளையாடுறதானே, கடுப்பு ஏத்தாது. எனக்கு அழுதாச்சியே வருது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நிம்மதியே இல்ல வீட்டுல. எப்பா பார்த்தாலும் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அப்படி இருக்காது, இப்படி இருக்காத, எப்படி இருக்காத? என்ன சொன்னா கேக்குறேன்னு சொன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்படிலாம் கேட்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூடிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எங்கேயாவது ஏறிக்கிட்டு வந்துடும். காலையில எந்திரிச்சு எனக்கு சமைக்கவே தெரியாது. உனக்காக சமைச்சு வச்சுட்டு போறேன். சரி சமையல் கூட பண்ண வேண்டாம். பண்றது யூடியூப்ல சொல்ற ஒரு இளவும் நமக்கு புரியாது. என்ன பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது. எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி கட்டிட்டு வந்தேன்? உன் பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், நான் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீ டிங்கு டிங்குன்னு போயிருவேன். காலையில எந்திரிச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு இது பேண்ட் ஒண்ணு சட்டை ஒண்ணு எடுத்து மாட்டினா நான் பாட்டு போயிருவேன். சேலை கட்டணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வேற என்ன, என் தலை சிக்கெடுக்கிறதுக்கே அவ்வளவு டைம் எடுக்கும். இதுல நான் பாட்டு சுடிதார் எடுக்கிறதுக்கே எனக்கு கடுப்பாகுது. இதுல வேற உடம்பு வேற வெயிட் ஏறிடுச்சு. அதை யோசிப்பனா? இதுல வேற தலைய விரிச்சு போட்டு போனா அதுக்கு ஒரு கமாண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பின்னி போட்டுட்டு போறேன். இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும்? எந்த விதத்துல நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கேன்? தலையெழுத்து எல்லாம் என்ன இப்படிதான் எடுப்பங்கிறியா? அப்போ நான் சத்தியமா சொல்றேன், என்ன வெறியாக்கிட்டு இருக்க. நான் போய் படுத்துருவேன். சரி வெறியானா என்ன பண்ணுவேன்? சப்பு நப்பிட்டு நீ கிளம்பு வெளியில. வெளியில தள்ளி கதவை சாத்திட்டு நான் போயிருவேன். சாத்துவேன். என்ன சாத்துவேன்? அப்படிதான் சாத்துவேன். சாத்திதான் பாரு. எந்திரி. நான் சொல்றதை கேட்க முடியுமா முடியாதா? கிளம்பு. ஐயோ கண்ணா, இப்ப என்ன கண்ணா பண்ணணும்னு சொல்றேன். சரின்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு நானும் விட்டுருவேன். என்ன மாத்துறேங்கிறியா? மாத்திப்பேங்கிறியா? சரிதான் சொல்லுங்க. மாத்தவே மாத்த மாட்டியான்னு சொல்லு. மாத்துவியா மாத்த மாட்டியா? ஏன்னா இப்படி பண்ற? சொல்லு. சரி வா. சரி விடுறீ வாடி. சரி மாத்திக்க வேண்டாம் வா. சும்மாடி ஜாலிக்குடி. ஆனாடி வா. நான் உன்னை திட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சொல்லு. சரி நீ இப்படினாலே அழகா இருக்க, சரியா? உன் பர்சனலி சும்மா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன்டி, அவ்வளவுதான்டி. வா சரி வா மேல போய் வா. நீ என்ன பண்ணாலும் நான் சரி சரின்னு சொல்றேன். நான் வேலைக்கு போயிட்டு வந்து உன்னை பாத்துக்கணும். நீ போக முடியுது. சும்மா ஜாலி பேசிட்டு என்ன ஜாலிக்கு? சரி சும்மா ஜாலிக்கு அப்படியே என்ன சொல்ற? நீதானே எனக்கு எல்லாமே, என் செல்லம் நீ.
உன்னை போய் நான் திட்டுவேன். நான் அழுகிறதுக்கே எனக்கு மனசு வருமா சொல்லு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ண? நான் சும்மா ஒரு வீடியோக்காக பண்ணிட்டு இருந்தேன். எங்க பாரு video? அங்க பாரு அங்க வச்சிருக்கேன் ஒரு டாலண்ட் பின்னாடி தெரியுதா? ஜஸ்ட் ஒரு பிராங்க் பண்ணணும் மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தேன். சரி ஒரு சின்னதாக ரம்யா பிராங்க் பண்ணீங்கன்னு சொன்னாங்களா, சரி இந்த மாதிரி சொல்லாமே வேற எதுவும் கிடைக்கல ஐடியான்னு சொல்லிட்டு இது நான் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஜஸ்ட். ஓகே சரி விட்டு கோவப்படாத விடு. ஓகே சரி விடு, போய் ரெஸ்ட் எடு. அப்படியே வேலைக்கு போயிட்டு சரி பாதி கேட்டாங்கல்ல. சரி சொல்லி டல் ஆயிட்டா ரம்யா, பாவம் கஷ்டப்படுத்திட்டேன். சரி சாரி, மன்னிச்சிரு. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லாவே இருக்கும். கொஞ்சம் இரிட்டேட் பண்ண மாட்டேன், நானே பண்றது இல்ல, சண்டையெல்லாம் போடுறது இல்ல. கேட்டீங்கிறதுனால ஏதோ பண்ணிட்டேன். நானே குண்டாகிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இவன் வேற ட்ரெஸ் சென்ஸை பத்தி பேசுறான், கடுப்பாகுது. சரி வீடியோ சும்மா வீடியோ இவன் ஒல்லி ஆயிட்டா, நான் குண்டு ஆயிட்டேன். சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு. I hate it.